பிரான்ஸ் தேசத்தில் தலை சிறந்த ஒரு சிற்பி இருந்தான். அவன் சிற்பங்களை செய்வதில் மகா வல்லவன். ஒரு முறை மலை உச்சிக்கு போனான். அவனுக்கு ஒரு கற்பனை தோன்றியது. களிமண்ணை எடுத்தான், பிசைந்தான், ஒரு அழகான சிற்பத்தை செய்ய ஆரம்பித்தான். அவனுடைய அந்த சிற்ப கலையினுடைய அனுபவத்திலேயே அவனுக்கு அது மிகவும் அற்புதமான ஒரு சிற்பமாய் அமைந்தது. செய்து முடித்து விட்டான். மாலை பொழுது ஆகிவிட்டது. இப்ப வெட்ட வெளியிலே அந்த சிலையை சிற்பத்தை செய்து வைத்திருக்கிறான். களிமண் சிலை. இப்ப பனி பெய்ய ஆரம்பித்தது. இப்ப இந்த சிலை என்ன ஆகும்? கரைந்து போய்விடும். இவனுக்கு மன பிரயாசம், மிகுந்த மனக்கவலை. நாம் உண்டாக்கின இந்த அற்புதமான சிற்பம் கரைந்து போய்விடுமே என்றான். இப்போ கீழே போய் ஏதாவது எடுத்துட்டு வரணும்னு சொன்னா ரொம்ப தூரம் நடந்து வரணும். அதுக்கு முன் இந்த சிலை முழுவதும் கரைந்து விடும். முதலில் தான் மேற்போட்டிருந்த பெரிய கோட்டை அவிழ்த்தான். அந்த சிலையை போர்த்தினான். போறவில்லை. தன் துணிமணிகள் எல்லாம் அவிழ்த்தான். எல்லாவற்றையும் போர்த்தி அந்த சிலையை சுற்றி போர்த்து ஒரு பனி கூட அதுக்கு மேல விழாதபடி காத்து கொண்டான். குளிர் நடுக்கியதே. நடுக்கம். கெடுகெடு என்று விரைத்தான். காலை பொழுதானதே. பலர் மேலே பார்க்கிறதுக்காக, வேடிக்கை பார்க்க, சைட் சீன் பார்க்கிறதுக்காக வந்தார்கள். இங்கே பல துணிகளினால் போர்த்தப்பட்ட ஏதோ ஒன்று நிற்கிறது. அதற்கு அடியிலே ஒரு மனிதன் நிர்வாணியாய் துணிமணிகள் இல்லாமல் மரித்து கிடக்கிறான். விரைத்து போய் கிடக்கிறான். என்ன என்று பார்த்தால் மக்களுக்கு ஆச்சரியம். தலை சிறந்த சிற்பி ஆயிற்று. ஏன்? அந்த துணிகளை எடுத்து அழகான ஒரு சிற்பம். அழிந்து போகிற ஒரு மண் பொம்மைக்காக வேண்டி தன் உயிரையே கொடுத்த ஒரு சிற்பி. அழிந்து போகிற இந்த மண்ணான மனுஷனுக்காக வேண்டி தன்னையே கிருமக்காரா ஒரு எண்ணப்பட்டு மரணத்தில் தன் ஆத்மாவை ஊற்றி ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கினார். காரணம், இந்த ஆலயம் அவருக்கு விருப்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மாசற்ற மனதுருக்கம் அதை செய்தது.